இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தலைநகர் டெல்லி சென்றுள்ள நம் தமிழக முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் முதல்வரான பின் மே 27 முதல் முறையாக டெல்லி சென்று பாரத பிரதமரை அவர்களை சந்தித்த அந்த டெல்லி பயணம் டேக்கப் ஆன வேகத்திலே லேண்டிங் ஆனது தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது. இன்றைக்கு நடைபெறுகிற நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்கிற நம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் கொள்கை எதிரி பாஜக என்று கூறி தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்க வாய் திறப்பாரா? கொள்கை எதிரி என்று கூறியதை நினைவிலே வைத்துக் கொண்டு கோரிக்கை வைக்க வாய் திறப்பாரா? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திட்டங்களை முன்வைப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னப்பா இப்பதான் போயிருக்காரு, அதற்குள்ளேயும் விமர்சனமா என்று யாரும் நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு முதல்வர் ஒரு பாரத பிரதமரை 8 நிமிடங்கள் மட்டுமே சந்தித்த ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் நம்முடைய முதல்வர் விஜய் தம்பி அவர்கள். குட் கவர்னன்ஸ் கொடுப்பேன் என்று உறுதி அளித்த முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் டெல்லியிலே இன்று குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், உண்மையிலே அரசியல் எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சியோடு இதை சொல்லவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக இதை நாங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழியில் நின்று முன்வைக்கின்றோம். அப்படி என்னப்பா செஞ்சிட்டாரு நம்ம முதல்வர் விஜய் தம்பி? நம்பிக்கை கோருகிற தீர்மானத்திலே சட்டமன்றத்திலே எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற அந்த கருத்துக்களுக்கு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல்வர்கள் சட்டசபையிலேயே பதில் கொடுத்து அவையிலே அது பதிவு செய்யப்படும். ஆனால் வரலாறு காணாத வகையில நம்முடைய முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் வைத்த கருத்துக்களுக்கெல்லாம் அவையிலே பதில் சொல்லாமல் வீட்டுக்கு சென்று சமூக வலைதளத்திலே தன்னுடைய பதிலை பதிவிட்டார்கள். அதே போன்று நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழினத்தினுடைய தன்மான தலைவர் விஜய் தம்பி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து பேசுகிற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையிலே சொல்லுகிறேன். அப்படி பேசுகிற வாய்ப்பு வருகிற போது கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னதை நினைவிலை வைத்துக் கொண்டு அவர் கொள்கை எதிரிடத்திலே நான் கோரிக்கை வைக்க மாட்டேன் என்று வாய்மூடி இருந்து விடுவாரோ அல்லது வளர்ச்சி திட்டங்களை முன்வைப்பாரா என்கிற ஆவல் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கடைபிடித்த மௌன விரதத்தை மாண்புமிகு தமிழினத்தினுடைய தன்மான தலைவர் விஜய் தம்பி அவர்கள் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்திலும் மௌன விரதத்தை கடைபிடிப்பாரா அல்லது மௌன விரதத்தை கலைத்து விடுவாரா என்ற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குட் கவர்னன்ஸ் கொடுப்பதற்கு உறுதியேற்றிருக்கிற முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் தலைநகர் டெல்லியிலே பாரத பிரதமர் தலைமையிலே நடைபெறுகிற நிதி ஆயோக் கூட்டத்திலே குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தமிழினத்தின் தன்மானத்தை காப்பாற்ற தகுந்த குறிப்புகளோடு சென்றிருக்கிறாரா? கோரிக்கை வைப்பாரா? கல்விக்கு நிதி கேட்பாரா? வளர்ச்சிக்கு நிதி கேட்பாரா? பேரிடருக்கு நிதி கேட்பாரா? திட்டங்களுக்கு நிதி கேட்பாரா? மெட்ரோ ரயில் திட்டங்களை கேட்பாரா? மத்திய அரசு திட்டங்களான குடிநீர் திட்டத்திற்கு, வீடு வழங்குகிற திட்டத்திற்கு, விவசாயிகளுக்கு இந்த திட்டங்களுக்கோடு 125 நாள் வேலை வாய்ப்புக்கான திட்டங்களுக்கான நிதியை கேட்பாரா? தமிழ்நாட்டிற்கான நீதியை நிலைநாட்டுவாரா?
தமிழகத்தின் தனித்தன்மையான ஆளுமையாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள், புரட்சி தமிழர் அவர்களுடைய வழியிலே நின்று தமிழகத்திற்கு எண்ணிலங்காத திட்டங்களை, சாலை மேம்பாடு, பாலங்கள் மேம்பாடு, விவசாய மேம்பாடு, குடிநீர் மேம்பாடு, கழிப்பறை வசதிகள், குடியிருக்கிற வீடுகள் என்று எத்தனை திட்டங்களுக்கான நிதிகளை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழகத்திற்கு கோடிக்கணக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுத்தார். புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள் பாரத பிரதமர் தலைமையிலே ஆலோசனை கூட்டத்திலே நேரம் அனுமதிக்கவில்லை என்பதை மணி அடித்து உட்கார சொல்பவர்களுக்கு மணி அடிக்கிறேன் என்று தன் ஆளுமையை நிரூபித்து காட்டினாரே தன்மானத்தோடு. ஆகவே ஆதரித்தால், அன்பு காட்டி ஆதரித்தால் தமிழினம் தலைவணங்கும், அன்பு காட்டி ஆதரித்தால் தமிழினம் தலைவணங்கும் என்று புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்களும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிரூபித்து காட்டி அந்த வழியிலே தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகளை பெறுவதிலே கவனம் செலுத்துவாரா, அல்லது கடந்த காலங்களைப் போல கொள்கை எதிரி என்று சொல்லி மௌன விரதத்தை கடைபிடித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிடப்பிலே போடுவாரா? தமிழினத்தின் தன்மான தலைவர் நம்முடைய தம்பி விஜய் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நிதி ஆயோக் கூட்டத்திலே குட் பர்ஃபார்மன்ஸ் தருகிறாரா நம்முடைய முதல்வர் விஜய் தம்பி அவர்கள்? நன்றி, வணக்கம்.